ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசேட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ்ல இன்னைக்கு நாம பார்ட் நம்பர் 26 பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இது வரைக்கும் பார்ட் நம்பர் 25 முடிச்சிருக்கோம். 25 பார்ட்டையும் ஒரு தடவை ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்ட் நம்பர் 26 இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ்க்கு போகலாம். ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இப்போ யூபிஎஸ்சியில அதிக அளவு கேட்கறாங்க. இது 2017ல கேட்ட ஒரு கொஷின்ஸ். ஸோ கொஷினை தெளிவா படிச்சுட்டு அதன் பிறகு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். சரியா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்டன் 3 டிஜிட் நம்பர், ஒரு 3 டிஜிட் நம்பரை பத்தி பேசியிருக்காங்க. அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த 3 டிஜிட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நம்பருமே சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்க, ஆல் 3 டிஜிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 3 டிஜிட் நம்பரை நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றது தான் அந்த 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே. அதன் பிறகு இந்த 3 டிஜிட் நம்பர் அப்படின்றது 7ஆல டிவிசிபிள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the number on reversing the digits also divisible by 7. எக்ஸாம்பிள், இந்த XYZ நான் ரிவர்ஸ் பண்ணி எழுதுறேன். Z Y X இப்படி ரிவர்ஸ் பண்ணி எழுதினாலும் அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க, 7ஆல டிவிசிபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கேட்கிறாங்க, how many such 3 digit numbers are possible அப்படின்ற மாதிரி எவ்வளவு இருக்கு அப்படின்றத கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம லாஜிக்ஸா கொண்டு போகணும். இது கேள்வியில கொடுத்திருக்கிறது. அப்ப இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் இசட் தானே அந்த 3 டிஜிட் நம்பரு. அதுல இசட் யூனிட் டிஜிட், ஒய் 10th டிஜிட், எக்ஸ் 100th. அப்படி அதை நான் இன்வெர்ஸ் பண்ணி எழுதுறேன் அப்படின்னா, எக்ஸ் யூனிட், ஒய் 10th, இசட் 100th. ஒய் மட்டும் 10th அப்படியே காமனா இருக்கு. சோ பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட் நான் எப்படி எழுத போறேன், நல்லா லிசன் பண்ணுங்க. அப்போ 100x பிளஸ் 10y பிளஸ் z ஈக்குவல் டு, இது எதால டிவிசிபிள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 7 மல்டிபிள். அதாவது 7ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னா 7 மல்டிபிள் எல்லாமே. அப்ப அந்த 7n அப்படின்னு டிவிசிபிள் ஆகுதுன்னு சும்மா நானே நான் வச்சுக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க, 100z பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ், இதுவும் அந்த 7ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்ப இதுவும் 7n ஆகுதுன்றது நான் வச்சிருக்கேன். அப்ப இது ரெண்டு ஈக்குவேஷனுமே 7ஆல டிவிசிபிள் ஆகுது, 7உடைய மல்டிபிள்ல டிவிசிபிள் ஆகுதுன்றதுனால இதை நான் ஈக்குவல் பண்றேன். எப்படி ஈக்குவல் பண்றேன்றத பாருங்க. அப்போ 100x பிளஸ் 10y பிளஸ் z ஈக்குவல் டு 10z பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ். இப்போ இதை நான் டேலி பண்ணணும். அந்த மாதிரி டேலி பண்றப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. இந்த 10yக்கும் 10yக்கும் கேன்சல். ஃபர்தரா 100x பிளஸ் z மைனஸ் 100z மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7ஆல டிவிசிபிள் வருவாங்க. 7உடைய n, 7உடைய மல்டிபிள். ஓகே, அப்ப பாருங்க, 99x மைனஸ் 100, சாரி 99z வரணும், மைனஸ் 99z ஈக்குவல் டு 7உடைய மல்டிபிள். ஃபர்தரா பண்ணீங்கன்னா 99 காமனா வெளியே எடுத்தீங்கன்னா 99 பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு என்னது, எனக்கு 7உடைய மல்டிபிள். அதாவது இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸ் மைனஸ் இசட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் மைனஸ் இசட் உடைய டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபெக்டா 7ல இருக்கணும். அப்ப பாருங்க, எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 7 வரணும். இந்த பாயிண்ட் எடுக்க தான் அந்த ஈக்குவேஷன் நான் கொடுத்திருந்தேன். உங்களுக்கு ஜென்ரலா தெரியும் யார் எப்படிலாம் எனக்கு எந்த ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண 7 வருவாங்கன்றத அதை இப்போ அப்ரோச் பண்ணி கொண்டு வர போறேன். பாருங்க, 9 மைனஸ் 5னா என்ன வந்திருப்பாங்க, சாரி 9 மைனஸ் 5ல 9 மைனஸ் 2 போட்டுக்கலாம். 9 மைனஸ் 2, 9 மைனஸ் 2னா 7. அடுத்தது 8 மைனஸ் 1னா 7. இந்த மாதிரி ஃபர்தரெல்லாம் வேணாம். ஏன்னா இது 3D. நீங்க சொல்லலாம், சார் 7 மைனஸ் 0 கூட 7 தானே வருவாங்க, ஆனா ரிவர்ஸ்ல எடுத்து எழுதணும், அப்ப மாட்டிப்பீங்க, வராது. அப்போ எனக்கு இதுதான் பாசிபிலிட்டி. எப்படி செக் பண்றேன்னு பாருங்க. அப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட் இருக்கு இல்லையா, அதுல பாருங்க, எக்ஸ் ஒய் இசட்ல நான் எக்ஸுக்கு 9ன்னு கொடுக்குறேன், ஒய்க்கு 2ன்னு கொடுக்குறேன். மறுபடியும் நான் இன்வெர்ஸ் பண்ணி எழுதுறேன்.
இசட் ஒய் எக்ஸ்ல இசட்டுக்கு 2ன்னு கொடுக்கறேன், அடுத்தது எக்ஸுக்கு 9ன்னு கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கேன் இல்லையா? இப்ப எனக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். அப்ப ஒய்யோட வேல்யூ வேணும்ன்றதால இங்க பாருங்க, நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஒய்க்கு வந்து பாருங்க, இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அந்த மாதிரி நல்லா பாருங்க. அது மூணுமே வெவ்வேறு நம்பர் சொல்லியிருக்காங்க. அப்ப ஒய்க்கு 2 கொடுக்க கூடாது, 9 கொடுக்க கூடாது. மத்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து பார்க்கணும். மத்த நம்பர்ஸ் எல்லாம் யாரு யாரு? 3 4 5 6 7 8. சோ இந்த நம்பர் எல்லாம் நீங்க அந்த ஒய்க்கு கொடுத்து 7ஆல டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்போ நல்லா பாருங்க, 9 2 இத வச்சு ஒரு செட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப அங்க 2 நம்பர் வருவாங்க. கரெக்ட்டா? அடுத்தது 8 1 கொடுத்து இடையில ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அங்க ஒரு நம்பர் வருவாங்க. அப்ப இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 4 செட் வருவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நானு 9-2 இருக்கு இல்லையா? அந்த இடத்துல 5 கொடுத்து பாருங்களேன். அப்போ 952 அது ஒரு ஆன்சரா வரும். அப்போ 952 அடுத்தது 259 அடுத்தது 8-1 இருக்கு இல்லையா? அந்த இடத்துல 6 கொடுத்து பாருங்க. அப்ப 861 168 இவங்க மட்டும்தான் 7ஆல டிவிசிபிள் ஆவாங்க. மத்தவங்க யாரும் ஆக மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணக்கூடிய கொஸ்டின். கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ற மாதிரி தான் இருக்கும். வேற வழியே இல்லை. ஆனா ரொம்ப முக்கியமான மாடலுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்பான். தெளிவா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சுது தானே? ரொம்ப முக்கியமானதுங்க. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. சோ ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு நான் போத் கன்வென்ஷனல் ஷார்ட்கட்ஸ்ல சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் சொல்லி கொடுக்குறேன். என்ன கேட்டிருக்கான்னா, ஹவு many நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 99 to 100? யூனிட் டிஜிட் எல்லாமே 8 ஆக்குபை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 100ல இருந்து 199 வரைக்கும் எத்தனை தடவை யூனிட் டிஜிட்ல 8 வந்திருப்பாங்க? 108 118 128 138 148 158 168 178 188 199 198 இது மாதிரி எத்தனை வந்திருக்காங்க கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப 100ல இருந்து 199 வரைக்கும் 10 டைம்ஸ் வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். அப்ப 200ல இருந்து 299 வரைக்கும் ஒரு 10 டைம்ஸ். இந்த மாதிரி நாம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா 90 டைம்ஸ் வருவாங்க. இது மேனுவலா கவுண்ட் பண்றது. புரியுதுங்களா? அப்ப இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் சும்மா 100ல இருந்து 199 வரைக்கும் 10ன்னு போட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க? 200ல இருந்து 299, 300ல இருந்து 399, 400ல இருந்து 499 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கண்டிப்பா கவுண்ட் பண்ணி போடணும். புரியுதா? ஓகே. அதன் பிறகு என்ன செய்றீங்க? இது கன்வென்ஷனல். இப்படிதான் புக்ல கொடுத்திருப்பானுங்க. இத நான் உங்களுக்கு எப்படி பெர்மிட்டேஷன் காம்பினேஷனை சொல்லி கொடுக்குறேன்றத பாருங்க. இதை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் சொல்ற மாடலுக்கு வாங்க. ஏன்னா இதை நான் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் அப்ரோச் பண்ணலாம், பண்ண முடியும். அந்த மூமெண்ட்ல உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? வாங்க போகலாம். ஓகே, லிசன் பண்ணுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்ஸ் 0ல இருந்து 9 வரைக்கும் மொத்தம் 10 டிஜிட் இருப்பாங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9. இப்ப எனக்கு 0ல இருந்து 9 வரைக்கும் மொத்தம் 10 டிஜிட் இருக்காங்க. இப்போ 99 விட்டுருங்க, 1000 விட்டுருங்க. அப்ப இடையில இருக்கக்கூடியது எல்லாமே யாரு? 3 டிஜிட் நம்பர். அப்ப இங்க பாருங்க, ஒரு 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண போறேன். இப்ப இதுல இது 3 டிஜிட்ன்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இது ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இது செகண்ட் பாக்ஸ், இது தேர்ட் பாக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நல்லா பாருங்க. இப்ப எனக்கு அவன் இந்த 3 டிஜிட்ல யூனிட் பிளேஸ்ல யாரு வரணும்னு சொல்லியிருக்கான்? 8 தான் வரணும். அப்ப 8 வரதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி தான் இருக்கு? இங்க 8 தான் வரணும். அப்ப ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஏன்னா யூனிட்ல 8 அவனே தெரியவே சொல்லிட்டான். அடுத்தது இது ஒரு 3 டிஜிட் நம்பர்ன்றதுனால ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல யாருல இருந்து வரலாம்? 1ல இருந்து 9 வரைக்கும் தான் வர வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? 1ல இருந்து 9 வரைக்கும் 9 நம்பர்ஸ் இருக்கு. மிடில்ல 0ல இருந்து 9 வரைக்கும் யார் வேணாலும் வரலாம். 0 to 9 யார் வேணாலும் வரலாம். அது எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? 10 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மல்டிபிள் பண்ணுங்க. 9 into 10 into 1 எவ்வளவுங்க கிடைச்சிருக்கும்? 90. அவ்வளவுதான். தேர்ட் ஆப்ஷன்.
புரியுதுங்களா? அப்ப நீங்க பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம். அப்ப இது ஒரு நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். புரியுதுங்களா? மேனுவலா கவுண்ட் பண்ணா நம்பர் சிஸ்டம், லாஜிக்ஸ பயன்படுத்தினா பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ். இந்த மாரி கொஸ்டின் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே தானே? வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3. இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸி. நான் உங்களுக்கு கிளாஸ்ல பல தடவை சொல்லியிருக்கேன். தயவு செய்து நம்பர் சிஸ்டம் படிக்கும் பொழுது ஸ்கொயர் கியூப்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. கொஸ்டின் படிங்க. த ஏஜ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் லாஸ்ட் இயர் வாஸ் ஸ்கொயர். ஏதோ ஒரு நம்பருடைய ஸ்கொயரா இருந்துச்சான் லாஸ்ட் இயரு. அண்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு கியூபா மாறிடுச்சான். அப்போ கரண்ட்லி அந்த பர்சன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர்னா எக்ஸ் மைனஸ் 1, நெக்ஸ்ட் இயர்னா எக்ஸ் பிளஸ் 1. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஓகேவா? அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி லீஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஹி மஸ்ட் வெயிட் ஃபார் ஹிஸ் ஏஜ் டு பிகம் கியூப் ஆஃப் நம்பர் அகைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இப்ப எக்ஸோட ஏஜ் வந்து எக்ஸாம்பிள் 26ன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 25. அதுல இருந்து 1 ஆட் பண்ணீங்கன்னா 27. 27 அப்படின்றது 3 கியூப். 25ன்றது 5 ஸ்கொயர். கரெக்டா? அந்த டேலி ஆயிடுச்சா? இப்ப அந்த பர்சனோட ஏஜ் வந்து 26. இப்ப 26ல இருந்து அந்த பர்சன் இன்னும் எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணா ஒரு நம்பரோட கியூபா வரும்? 38 வருஷம் வெயிட் பண்ணா அவரோட ஏஜ் 64ன்னு 64ல எந்த நம்பரோட கியூப்? 4 கியூப். ஓகே தானே? அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். சார் இந்த மாதிரிலாம் அந்த மூமெண்ட்ல எனக்கு தோணுமா சார்? பார்க்க சிம்பிள் கொஸ்டினா தான் இருக்கு. அந்த டைம்ல எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அதுக்கு நீங்க நிறைய பேசிக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா தெரிஞ்சு வச்சிருக்கணும். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? வாங்க இன்னைக்கான அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். தயவு செய்து புத்தகத்தெல்லாம் போய் பார்க்காதீங்க. அவன் வேற மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தாலும் நீங்க மாட்டிப்பீங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 4 என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி ரேஷியோல இருந்து எஃபிஷியன்சி யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. P works thrice as fast as Q. அப்ப P equal to 3Q. இதுல இருந்து P is to Q ஓட வேல்யூ என்னங்க? P is to Q ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 3:1 கிடைச்சிருக்கு. அடுத்தது, whereas P and Q together can complete 4 times as fast as R ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ P plus Q equal to 4R ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுல தெளிவா தெரியும். நான் P க்கு பதிலா என்னங்க சப்ஸ்டிட் பண்ண முடியும்? P க்கு பதிலா 3Qன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப 3Q plus Q equal to 4R. அதாவது 4Q equal to 4R இருந்துச்சு. அப்ப எனக்கு இதுல இருந்து Q is to R உடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும்? 1:1 கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு P is to Q is to R கண்டுபிடிங்கம்மா. எனக்கு நீங்க சால்வ் பண்ணுங்க. நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்க. நான் உங்களுக்கு டிக் மாடல் இல்ல நீங்க ஏதோ ஒரு மாடல் பயன்படுத்தி இதுல PQR ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அப்போ ரேஷியோ பாத்தீங்கன்னா 3:1:1. ஆப்ஷன் எங்க இருக்காங்க? ஏல இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின். என்ன இது ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்ல ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ப்ராபபிலிட்டி ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க. ஆன்சர் பார்த்ததுமே சொல்லலாம் ஆன்சர் 16 தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அது எப்படின்றத நான் சொல்றேன். ஏ பேக் கண்டென்ஸ் 20 பால். ஒரு பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 20 பால் இருக்கான். அதுல 8 கிரீன் பால் இருக்கு, 7 வந்து பாத்தீங்கன்னா ஒயிட், ரிமைனிங் 5 வந்து ரெட்னு சொல்லிட்டாங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி மினிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ் தட் மஸ்ட் பி, இதுதான் கீ டேர்ம், மஸ்ட் பி பிக்டு ஃப்ரம் தி பேக். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம்னா வித்தவுட் ரீப்ளேசிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு டு பி அஷ்யூர்ட் பிக்கிங் அட்லீஸ்ட் 1 பால் சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் 1 பால்னாவே நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால் எங்க இருக்கு? கிரீன். அப்ப அதுல கிரீன்ல இருந்து 8 பால் எடுத்துக்கோங்க. 8 கிரீன் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு செகண்ட் மேக்ஸிமம் ஒயிட், 7 ஒயிட் எடுத்துக்கோங்க. இப்ப இது வரைக்கும் அப் எவ்வளவு வந்திருக்கு? 15 பால் வந்திருக்கு. அவ நான் எடுக்கக்கூடிய டைம்ல கண்டிப்பா ஒரு பாலாவது இருக்கணும்னு சொல்லிட்டான். அட்லீஸ்ட் 1 பால் எடுக்கணும். அப்போ ரெட்ல இருந்து ஜஸ்ட் 1 பால் எடுங்க. அப்ப 16. அவ்வளவுதாங்க ஆன்சர். ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? அது 1 பால் எங்க இருந்து எடுத்திருக்கேன்? ஃப்ரம் ரெட்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ லாஜிக்ஸ் புரிஞ்சா ப்ராபபிலிட்டி அண்ட் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஈஸி. அப்போ பார்ட் 26ல 5 கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ ப்ராப்பரா எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். தேங்க்யூ.